शिव शंभो शंभो शिव शंभो महादेवा हर 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 महादेवा शिव शंभो महादेवा आलाहलधर शंभो कैलासवासा शंभो हर ओम நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் தேங்காய் பால் வச்சு ஒரு சிம்பிள் ரைஸுங்க. அதுக்கு நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், திக்கு தேங்காய் பால். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி அதுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இந்த சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகா, 5 கிராம்பு, 1 ஸ்டார் அனாஸு, இந்த அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய கையளவுக்கு புதினா, அதே மாதிரி நல்ல பெரிய கையளவுக்கு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நல்லா வந்துட்டு இந்த அளவுக்கு இஞ்சை வந்துட்டு 2 இஞ்சி எடுத்திருக்கேங்க இந்த நீளத்துக்கு. கார்லிக் பூண்டு வந்துட்டு இவ்வளோ பூவில் பாதி பூ எடுத்து மொத்தத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நான் எப்படி பண்ண போகிறேன்னு காட்டுறேங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இதில் இந்த ஸ்டார் அனாஸு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சதெல்லாம் போட்டாச்சு. அதுலேயே வெங்காயம், பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டாச்சு. இப்போ இதை வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அதுலேயே எடுத்து வச்ச புதினா, மல்லி 2த்தையும் போட்டுட்டு வதக்கிக்கிறேன். அந்த வெங்காயம் சைஸை பார்க்கறதுக்கு அப்படி இருந்தது, ஆனால் கட் பண்ணால் நிறைய வந்தது. இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம மிளகாய் தூளெல்லாம் ஒன்றும் போட போகிறதில்ல. இதுக்கு காரமே பச்சை மிளகாய் தான். அதனால் இதுக்கு நிறைய மல்லியும் புதினாவும் போட்டுண்டா நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக வதங்கி இருக்குது. கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா வதங்கி இருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மொத்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் போட்டுடலாம். வதக்கிக்கலாம். இப்போ இந்த எடுத்து வச்ச தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இதில் நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். தக்காளியும் வதங்கும், தேவையான உப்பும் போட்டுட்டோம். இவ்வளோ தக்காளி வதங்கினா போருங்க. இப்போ இதுக்கு நம்ம 1.5 கிளாஸ் வந்துட்டு ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ 1க்கு 2 கணக்கில் தாங்க நான் ஊற்ற போகிறேன். ஏன்னா தேங்காய் பால் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒரு மாதிரி தண்ணி பத்தாத மாதிரி ஆகிடும். இப்போது 2 கிளாஸ் நம்ம அந்த ரைஸ் எடுத்த கிளாஸில் 2 கிளாஸ் இதில் அளவு எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் இருக்கிற அந்த மசாலாலாம் வர்றதுக்காக. அப்புறமா இந்த தேங்காய் பால் 1 கிளாஸ், அதாவது 1.5 கிளாஸ் ரைஸுக்கு 3 கிளாஸ் நான் விடுறேங்க. தேங்காய் பாலோடு சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸு தேங்காய் பால், நல்லா திக்கு தேங்காய் பால். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ இது ஒரு பாயில் வந்தப்புறமா நம்ம இது பார்த்துக்கலாம். உப்பு
ஏன்னா இது தேங்காய் பால் வந்து கொஞ்சம் இறுகுன மாதிரி ஆகும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் நம்ம 2 கிளாஸ் கணக்கில் போட்டு ஊற்றின்னு இருக்கேன் நான். இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய் தூளெல்லாம் ஒன்றும் போட போகிறது இல்லைங்க. இந்த தக்காளி கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சோண்டு வதக்கிட்டு அதை உப்பு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் போட வேண்டியிருக்குங்க. இதில் மிளகாய் தூள்லாம் போடுறதில்ல, உப்பு பார்த்துக்கோங்க. இது பாயில் ஆகி வரட்டும். இப்போது தேங்காய் பால் பாயில் ஆகிட்டு வருது. எப்பவுமே ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிஸ்லேயோ இதுலேயோ அந்த வாட்டர் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு தான் நல்லா பாயில் ஆகணும். இப்போ இந்த சோக் பண்ணி வச்ச ரைஸை இதில் போட்டுடலாம். மொத்த ரைஸையும் போட்டுட்டேன். கலக்கி விட்டுறேன். கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு காட்டுறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மூடியை திறந்து இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் தாங்க இருந்தது. இப்போ மொத்த ஃப்ளேம்ஸையும் குறைச்சிட்டேன், ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டேன். இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் பார்த்து தாங்க ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சுங்க. எடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் இப்படி கிளறி விடலாம். அதுதான் பயம், அப்பப்போ எடுத்து பார்த்துருவேன். நம்ம இது கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் வச்சுட்டா கரெக்டாக குறைச்சிட்டு கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு பயத்துக்காக எடுத்து பார்ப்பேங்க எப்பவுமே. இது பாருங்கள், தண்ணி பூரா 3 நிமிஷத்துக்கே நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போது இதை திருப்பியும் மூடி வச்சிடுறேன். ஃப்ளேம்ஸு கம்மியில் தாங்க இருக்குது. இப்போ நான் 5 மினிட்ஸ் அதுக்கப்புறமா தாங்க நான் காட்ட போகிறேன். மினிட்ஸ் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இருக்குது. ஒரு வாட்டி இப்படி புரட்டி போட்டுட்டு ஈரம்லாம் நிறையவே குறைஞ்சிடுச்சு. எதுவுமே இல்லை ஈரம். இன்ஃபேக்ட் தேங்காய் பாலுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க ஊற்றிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நான் மூடி வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. இது நல்ல சூடாக இருக்குங்க பாத்திரம். ஸோ இது இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மினிமம் ½ அன் ஹவர் நம்ம திறக்காமல் இருக்கலாம். கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணுமுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மேலாக்க நெய் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, ஏன்னா தேங்காய் பாலே கூட கொஞ்சம் ஆயில் வரும் இல்லையா. அதில் நான் போட்ட எல்லாம் பதமும் கொஞ்சம் லிமிட்டாக தான் போட்டிருக்கேன். போருங்க, நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ நான் பிரியாணி ரெஸ்ட் ஆகட்டும் நாங்கள் வச்சுட்டேன். இப்போ அடுத்து நான் இந்த அதில் எதுவுமே போடலை இல்லையா, சிம்பிளாக தானே பண்ணியிருக்கோம் பிரியாணி. அதனால் அதுக்கு நான் சைட் டிஷ் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கு பன்னீர் 200 கிராம் பேக்கெட் 2, அதாவது 400 கிராம் 2 பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி பிரித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். அப்புறமா ரெட் கேப்சிகம் கொஞ்சம், க்ரீன் கேப்சிகம் கொஞ்சம், எல்லோ கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அப்புறமா கேப்சிகமில் நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேங்க. இப்போ கேப்சிகமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளையாக ஒரு இது நடுவில் இருக்கும் இல்லையா, இது கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணுமா. இதில் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு பூச்சி இருக்குமா, அது அந்த கலர்லேயே இருக்குமா நம்மளுக்கு தெரியாதான். அதனால் அது போச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குமா. அதனால் வந்துட்டு கேப்சிகம் யூஸ் பண்ணுறச்சு இந்த ஒயிட்டை கம்ப்ளீட்டாக இப்படி சீவிட்டாக வந்துடும். எடுத்துட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் எடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் பேனை சூடு பண்ணிட்டேன். இப்போ அந்த சூடான உடனே அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பொரிச்சிக்கலாம் தீயை. இப்போ அது கரையறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அது கரையச்ச இந்த வெங்காயம் எல்லாம் அதில் போட்டுக்கிறேன். இந்த பட்டரில்
அது ஃபுல்லாக கரைஞ்சி போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா சிகப்பு கலரில் வந்துடுறது பட்டர். பேன் நல்லா சூடான அப்புறமா அப்படி இது பண்ணோன்னா இதை சாக்கெட் பண்ணிக்கலாம். இதில் இந்த பட்டரில் இது ரொம்ப அப்படியே இதாகிடக்கூடாதுங்க. ஐ மீன் நல்லா வதங்குற அளவுக்கெல்லாம் கிடையாது. பட் அந்த பச்சை பச்சையாக கொஞ்சம் இல்லாத ஓரளவுக்கு, பட் அந்த க்ரன்ச்சும் இருக்கணும். இப்போ இது இந்த அளவுக்கு வந்தால் போருங்க. கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகமை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கேப்சிகமும் ப்ரைட் கலர் கேப்சிகம் 3 கலராக வெஜிடபிள் சாப்பிட்டா ரொம்ப நல்லதாங்க. அந்த கேப்சிகமெல்லாம் நம்மளுக்கு 3 கலரில் கிடைக்குதுல்ல, அது சேர்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை தீயாமல் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வேணும்னா நம்ம பட்டர் போட்டுக்கலாம். ஒரு மாதிரி தீவிர மாதிரி ஃபீலிங் வந்ததுன்னா கொஞ்சம் கூட பட்டர் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கேப்சிகமும் இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா எடுத்து இதில் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுலாம். மொத்தத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போது பட்டரை போட்டுட்டு இந்த பன்னீரையும் நம்ம அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட் கலருக்கு வதக்கிக்கலாம். இப்போ பன்னீரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ரொம்ப இந்த பன்னீரை வந்துட்டு போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண விடாதுங்க, பண்ணிடாதுங்க. ஏன்னா இது கெட்டியாகிடுங்க பன்னீர். ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேட் மாதிரி இந்த பட்டர் இதுக்கு நல்லா படுற மாதிரி ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ இதையும் எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் ஐ மீன் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு காட்டுறேங்க. இப்போ நான் அந்த சைட் டிஷ் ப்ரிப்பரேஷனுக்கு நான் கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு ஜஸ்ட் இவ்வளோ பட்டர் போட்டேன். அதில் பட்டர் கொஞ்சம் சூடான உடனே இஞ்சி நல்லா இவ்வளோ பல்லாக கட் பண்ணி இஞ்சி வந்துட்டு போட்டிருக்கேன். நல்லா இஞ்சி நல்லா வதங்கட்டும். அப்புறம் அதே மாதிரி பூண்டையும் நான் நல்லா அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டு போட்டால் இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ரொம்ப காரசாரமாலாம் இருக்காது. லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்கிறதுக்குள்ளே நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு தயிர், கெட்டி தயிருங்க. இந்த கிளாஸில் 3/4 டம்ளருக்கு எடுத்திருக்கேன் கெட்டி தயிர். இதை நல்லா உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் விஸ்கில். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் ஆயிருக்கு. இது விட அப்போ நல்லாயிருக்கும் ஒரு வாயில் பட்டால் கூட. இப்போ இந்த தயிரை நான் இதில் ஊற்றிடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கலக்கி விட்டுட்டு இதில் மொத்த வெஜிடபிளையும் கொட்டிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தயிரில் இந்த வறுத்து வச்ச கேப்சிகம், வெங்காயம், பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இப்படி வந்திருக்குங்க. வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒயிட் பெப்பர் அண்டு ஆரிகானோ, எல்லா ஸ்பைசஸ் இருக்கிற ஆரிகானோ இதில் தூவிக்கலாம். கசூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். பட் இதில் இன்னும் கூட எல்லாமே இருக்கும் இல்லையா, நல்லது தானே.
அதுக்காக இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தீ குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி மெலிசாக கட் பண்ணி ஒரு கலக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இது. இப்போ நீங்கள் இதில் வேணுமுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டுக்கலாம். நான் போடலை. அவ்வளோதான் நம்ம வீட்டு லஞ்சு. பாருங்கள், தேங்காய் பால் சாதம் அழகாக வந்திருக்கு பாருங்கள். எப்பவுமே தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ரெகுலர் பிரியாணியை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு அரை கிளாஸ் ஜாஸ்தி விட்டுக்கணுங்க. நல்லா வந்துருக்குது. ஃபஸ்ட்டு பன்னீர், கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையும் தயிர் போட்டு பண்ண ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இதுக்கு நல்லா இருக்குங்க இது. அடுத்து ஆஸ் யூஷுவல் ஒரு காய், கொத்தவரங்காய். நம்ம வீட்டு லஞ்சு இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேங்க. இந்த தக்காளி இப்படி தாங்க இருக்கணும், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிளுங்க இதாங்க நம்ம வீட்டு லஞ்சு. கடாய் பன்னீர் மாதிரி ஒரு பன்னீர் சைட் டிஷ்ஷு, தேங்காய் பால் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு ரைஸு, இந்த கொத்தவரங்காய். எஸ்பெஷலி இந்த 2 டிஷ்ஷும், அந்த தேங்காய் பால் ரைஸும் இந்த பன்னீர் கேப்சிகம் ரைஸும் சைட் டிஷ்ஷும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.